நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான அருமையான பன்னீர் புலாவ் பாசுமதி ரைஸ் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரைஸ் குக்கரை எடுத்து, கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஹரிபரி ஹரிபரி ஹரிபரின்றதுனால. ஆனால் நல்லா இருக்குங்க. நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுது. நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் யாருக்கும் ரெஃபர் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? இப்போ இது சூடாக இருக்குது, கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். வெளியில் கிளம்புறவங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. சிம்பிளாக தாங்க பண்ணேன். எப்படி பண்ணன்றதை ரைஸ் குக்கர் இருந்தாலும் சரி, சாதா குக்கர் இருந்தாலும் சரி, இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. பட்டை, லவங்கம், கரம் மசாலா, என்னென்ன ஸ்பைசஸ் உங்களுக்கு தேவையாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரே 2 வெங்காயம் தான் போட்டேன். கொஞ்சம் பெரிய வெங்காயம் இருந்தால் 1 வெங்காயம் போதும், 1 தக்காளி போதும். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாயை குறுக்கில் அரிஞ்சு போட்டு வதக்கிட்டு அதை தனியாக கடாயில் வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது தெரியுதா பாருங்கள். ஏன்னா அந்த பச்சை மிளகாய் அப்படியே அதில் போட்டோம்னா அந்த வேடுது அப்படியே இருக்கும். அதனால் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு, ஆனால் இதில் வதக்கக்கூடாதுங்க, கடாயில் தான் வதக்கணும். எண்ணெய் ஊற்றி இல்லை நெய்யோ போட்டு பெருஞ்சீரகம், கரம் மசாலா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாசி மொக்கு எல்லாமே போட்டு வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், தக்காளி ஒரே தக்காளி தான் நான் போட்டேன். அப்படி குடி குடியாக அரிஞ்சு போட்டுட்டேன். இது எல்லாமே கடாயில் வதக்கிட்டு பாஸ்மதி ரைஸை நான் சும்மா கடாயில் போட்டு பரட்டிட்டு 1/2 hour கழுவி ஊற வச்சுட்டேன். அதை எடுத்து அந்த கடாயிலே சேர்த்துக்கிட்டேன். உப்பு தேவையான அளவுக்கு, கரம் மசாலா, நம்ம அந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் உங்களுக்கு நான் வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி தான் போட்டேன். அப்புறம் வீட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு மசாலா பொடி வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், அன்னாசி மொக்கு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு பொடி, அந்த பொடியை 1 ஸ்பூன் போட்டுட்டு கடாயிலே பரட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த குக்கரை ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இதில் எடுத்து கொட்டிட்டு, 2 டம்ளர் பாஸ்மதினா நான் 4 டம்ளர் கரெக்டாக தண்ணி ஊற்றினேன். நான் என்ன பண்ணேன், கொதிக்கிற தண்ணி எடுத்து 4 டம்ளர் அப்படியே ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா போதும். இது கீழேன்னா ஆன், உங்களுக்கு கீழேனா அமுக்குனா ஆனு, அதுவாக என்ன பண்ணோம், இந்த ஹீட் மோடுக்கு வந்துடும் குக்கான பிறகு. இது ஏன் சொல்கிறேன்னா, வயதானவங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பன்னீரை நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், எப்பயும் போல் கரம் மசாலா, ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக 3/4 வேக்காடு வெந்த பிறகு இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இடையில 2-3 தடவை நீங்கள் வேணும்னா கிளறி விட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணி, அதனால் பிரச்சனை கிடையாது. வயதானவங்க இருந்தாலும் பேச்சுலர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்காக தான் நிறைய 2-3 பேர் என்ன கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி குக்கரில் பண்ண முடியுமான்னு. பண்ணலாம், ஆனால் இதில் வதக்கக்கூடாது. கடாயில் வதக்கி இதில் எடுத்து கொட்டிட்டு 1க்கு 2 தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். இது அப்படியே வாம்லே இருக்கும், நீங்கள் வேணும்னா அப்படியே வாம்லே இருக்கும். கீழே வந்துடும், வேக வைக்கிறதுனா கீழே அமைக்கிடும். இங்கே வாமுக்கு வந்திருக்கு, இப்போ வாம் மோடுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அதாவது வயதானவங்களாக இருந்தாங்கன்னா வேறு வழி இல்லை, பயன்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நண்பர்கள் வட்டாரத்துலேயே நிறைய பேர் இருக்காங்க இந்த குக்கரை வச்சு பயன்படுத்துகிறவங்க, அதுக்காக சொன்னேன். இது கோதுமை தோசை. ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கோதுமை ரவையை ஒரு 1/2 hour கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, உப்பு சேர்த்து அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கோதுமை மாவை அந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை கையில் அந்த மாவோட சேர்த்து கரைச்சி வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையெல்லாம் தாளித்து கொட்டிட்டு அதை வதக்கி கொட்டிடணும். வதக்கி கொட்டிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும் கோதுமை தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் மாமியாருக்கு இந்த மாதிரி கோதுமை தோசை ஊற்றி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லுவாங்க, நீ ஊற்றினா நல்லா இருக்கு பாப்பா, நீ ஊற்றி கொடு பொண்ணேன், அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் மாமியார். இந்த கோதுமை தோசைனா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை பண்ணும்பொழுது அவங்க ஞாபகம் வந்துடுது இல்லையா, அதனால் இந்த கோதுமை தோசைக்கு சாம்பார் நம்ம வீட்டில் வைக்கிற எப்பயுமே இட்லி சாம்பாராக தான். 2-3 பேர் சாப்பிட்டாச்சு, ஒரு ஆள் தான் சாப்பிட்ணும், அதனால தான் கம்மியாக இருக்குது சாம்பார். எனக்கு இட்லிக்கு அரைச்சேன். கவுனி அரிசியை கொஞ்சமாக இட்லிக்கும், சிறுதானியம் கொஞ்சம் இட்லிக்கும் அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து என்ன பண்ணேன், டக்குன்னு வடைக்கு ஆட்டினேன்னா அப்படியே கொஞ்சம் வடையாக போட்டு கொஞ்சம் போண்டா மாதிரி போட்டேன். இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. அதாவது தோசை குளிச்சுட்டு வந்த பிறகு சூடாக ஊற்றிக்கலாம். எப்போயும் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது என்பது ஒரு சிறந்த பழக்கமாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். அதனால் இதை ஊற்றி வச்சுட்டு ஆற வேண்டாமேன்னு சொல்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். வேணும்னும் போது சூடாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதுக்கு எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது, நெய்யும் அதிகமாக தேவைப்படாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். ஆனால் இதில் ஊற்றும் பொழுது 1:2 தான் தண்ணி ஊற்றணும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் வந்து தனியாக வேக வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சிலது வந்தால் 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் ஊற்றினா கூட வெந்துருது. ஆனால் நான் இதுக்கு 1:2 தான் ஊற்றினேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். நன்றி.